Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ்க்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலையோ தயவு செஞ்சு பே பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பப்ளிக் நோட்டீஸ்மே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ், பேமெண்ட் ஆஃப் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீ ஃபார் NIT ப்ளஸ் சிஸ்டம் ஒன்லி. இது ஐஇடிஸ்க்கு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐஇடிஸ்க்கு சொல்ல போனால் இன்னத்துக்கு நிறைய காலேஜஸில் அட்மிஷன் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஐஐடிஸ் யாருமே சீட்டு கிடைச்சவங்களுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் கிடையாது. NIT ப்ளஸ் சிஸ்டம்க்கு மட்டும்தான். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 5th ரவுண்ட் ஆஃப் ஜோசா 2026, அதாவது 5th ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹேவிங் ப்ரொவிஷனலி அலோகேட்டட் சீட், அதாவது நீங்கள் சீஸா பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க பண்ணலை எதுனாலுமே நீங்கள் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ், அதாவது உங்களுக்கு ஜோசாவில் கிடைச்ச சீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சார், நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே ஃபஸ்ட்டு பே பண்ண வேண்டிய விஷயம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். விளையாட்டாக இருந்துடாதீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் நான் வித்ரா பண்ண மறந்துட்டேன், வித்ரா டைமை தாண்டிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்களாம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலன்னா உங்களுக்கான அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரீஃபண்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் சீட்டுமே கேன்சல் ஆகிடும். இப்போ நிறைய பேர் யாரெல்லாம் வித்ரா பண்ண மறந்தீங்களோ நீங்களாம் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் பே பண்ணலனாலே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். அதுதான் இந்த பேஜோட லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட ஷெடியூலில் 5 o'clock தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் முன்னாடியே போர்ட்டலை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே ஜாம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்பப்பெல்லாம் ஒர்க் ஆகுதோ தயவு செஞ்சு உடனே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜோசா போர்ட்டல் வெப்சைட்டை பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லிட்டுருக்காங்க. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, EWS கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் 45,000, SC ST PWD கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 20,000. அதாவது நீங்கள் கேட்டகரி ரீஸ்டோரேஷன் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 60,000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மோட் ஆஃப் பேமெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதான், ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் UPIயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் நிறைய பேரண்ட்ஸ் சார் 45,000 கட்டணுமா, ரொம்ப அதிகமாக இருக்கே சார் அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸுங்கிறது எப்படினாலும் நீங்கள் காலேஜுக்கு போய் பே பண்ண வேண்டிய ஒரு அமௌண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேருந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆக தான் போகுது. ஸோ பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸில் ப்ராசஸிங்கை தவிர்த்து ரிமைனிங் அமௌண்ட் இது எல்லாமே உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் தான். ஸோ உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ண தான் போகிறாங்க, அதுலேருந்து ரிடம்ஷன் பண்ண தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அதனால் தயவு செஞ்சு என்ன சார் இவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்களே அப்படிலாம் நீங்கள் பயந்துட வேண்டாம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னேன்ல, உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு விஷயமும் சொல்லிருக்காங்கன்ட்டு. இஃப் a candidate fails to pay the partial admission fees within the above stipulated time, she will forfeit the provisionally allocated seat. அதாவது உங்களுக்கு கிடைச்ச சீட் லாஸ்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த சீட் CSAP கவுன்சிலிங்க்கு போயிடும், வேக்கன்ட் சீட்டாக போயிடும். இன் such cases the seat acceptance fees will be refunded after detection of the processing fees. அதாவது சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவோம். டிடெக்ஷன் ஆஃப் ப்ராசஸிங் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு நாங்கள் சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம் சார் அப்போ வித்ரா பண்ணாமல் அப்படியே விட்டுருக்கலாமே சார் அப்படின்ட்டு. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வித்ரா பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ரீசன் கேட்பாங்க. நீங்கள் திரும்ப செக் பண்ணலாம் உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா. இன்கேஸ் மாற்றம்னாலுமே மாற்றுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீஆக்டிவேட்டட் அக்கௌண்ட் கொடுத்துருந்து அதுக்கப்புறம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டு இருக்க அக்கௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலுமே வித்ரா பண்ணுறப்ப அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. திடீர்னு அதில் எதுவும் டிக்ளைன் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப கம்யூனிகேட் பண்ணி மெயில் போட்டு நீங்கள் உங்களோட ரீஃபண்ட் அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். அதுதான் வித்தியாசம். நீங்கள் ஆனால் பே பண்ணலனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே தான் இந்த லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்குது கிளிக் ஹியர் டு பே த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ். பேமெண்ட் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேறு யாருக்கும் சீட்டு கிடச்சிருந்தாலுமே தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீட்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.